ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது இந்த ஒரு தப்பை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பரிசு விழுந்திருந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பனல் ஒன்று வச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி பம்பரான ஓணம் பம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் பற்றிலாம் வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம் மூலியமா. அவருக்கு வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அவருக்கு வந்து தேர்ட் பிரைஸ் வந்து விழுந்திருக்கு. தேர்ட் பிரைஸ் விழுந்தாலுமே அவரால் வந்து அது கிளைம் பண்ண முடியல. தேர்ட் பிரைஸ்னா ஒரு 5000 2000 அந்த மாதிரி கிடையாது. 50 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு பரிசு விழுந்திருக்கு. அப்படி 50 லட்சம் ரூபாய் விழுந்தாலும் கூட அவரால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியல. அவருக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒருவேளை கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இஷ்யூ பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா அது என்ன இஷ்யூ, எதனால வந்து ஒரு பரிசு கிடைக்கல, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பேச போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரளா லாட்டரியில பம்பர் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2 மாசத்தோடய விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கடைசியா பாத்தீங்கன்னா ஓணம் பம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிசல்ட் அப்ப ஒருத்தர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து தேர்ட் பிரைஸ் வந்து விழுந்திருக்காங்க. தேர்ட் பிரைஸ்னா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். இந்த 50 லட்சம் ரூபாய் அவரால் கிளைம் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கேரளா போய் தான் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. இருந்தாலுமே அவரோட லாட்டரி டிக்கெட்டை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ண பிறகு அவருக்கு வந்து பரிசு விழுந்த பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து கடைக்கார்ட்ட போய் நானும் கேட்க சொல்லியிருந்தேன். கடைக்காரங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து திருவனந்தபுரம் ஹெட் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கடைக்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு வந்து கிடைச்ச ரிசல்ட்டா இருந்துச்சுங்க. ஸோ நம்மளோட கமெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த லாட்டரி டிக்கெட்ல முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டுக்காக தான் நமக்கு பரிசு தர போறாங்க. அதனால அந்த டிக்கெட்டை கவர்மெண்ட்டை போய் நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு சப்மிட் பண்ணா கூட அந்த கடைக்காரங்க அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்காக தான் பரிசு கொடுக்க போறாங்க. நம்மளோட லாஸ்ட் வீடியோலயே நம்ம பேசியிருப்போம். ஒரு டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கடைக்கு கொடுக்கணும். நீங்க வீட்டிலேயே வச்சிருந்தீங்கன்னா அந்த டிக்கெட் வச்சு நீங்க கிளைம் பண்ண முடியாது. கேரளாக்கு போய் அதை வந்துட்டு சப்மிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி அதோட அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து போய் கேட்டப்ப நீங்க வந்து இப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போய் கேட்டிருக்காரு. ஆஃபீஸ்ல போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து டிக்கெட் வாங்குனீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க டிக்கெட் வாங்கும்போது சிசிடிவி கேமரால உங்களோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதோட ஒரு ப்ரூஃபா இருக்கா, அது இருந்தா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம சொல்லுவோம், நீங்க கேரளா போய் லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கினோன்னா அதை வந்துட்டு உங்களோட கையில வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இல்ல அந்த கடையோட சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கேரளா வந்திருக்கேன், கேரளா வந்து இந்த நம்பர் இருக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி காட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லிட்டு வந்திருப்போங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இதை வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குமா சொல்லி தேடி பார்த்திருக்காரு. அவருக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கல. அவர் தான் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே அவரால் சப்மிட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவருக்கு நடந்திருக்கு. அவரால் தான் அந்த பிரைஸை வந்து கிளைம் பண்ண முடியல. 50 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அவருக்கு பரிசு விழுந்துமே அவரால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்டோட ட்ரெஷரிக்கு போயிடும். அவங்க தான் அதை எடுத்து கவர்மெண்டோட வெல்ஃபேருக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா அமௌண்ட்டுக்குமே அதே மாதிரி தான். கொடுக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பரிசு விழுந்தது 30 நாளைக்குள்ள நம்ம டிக்கெட்டை போய் சப்மிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்குவாங்க. அந்த பரிசு வந்து யாருக்கும் கிடைக்காம போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இந்த பாருங்க, ஆனா என்னோட டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா கேட்டீங்கன்னா அப்பயும் கிடைக்காது. என்னடா சொல்ற, நீ தான் வந்துட்டு இப்போ ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னியே, ஆனா வந்துட்டு நான் இப்போ ப்ரூஃப் வச்சிருக்கேன், ஆனா டிக்கெட் என்கிட்ட இல்லை, இப்பயும் நான் போய் கொடுத்தேன்னா சப்மிட் பண்ணேன்னா எனக்கு வந்து டிக்கெட்டோட அமௌண்ட் கிடைக்காதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரூஃப் தான். நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தானே தவிர இந்த டிக்கெட் வந்து நம்ம கையில இல்லை. டிக்கெட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போனா மட்டும்தான் அதுல இருந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ப்ரூஃப் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் தான் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கினேன், இதை வந்துட்டு வேற யாரும் கிளைம் பண்ணாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேரளா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி யாராவது ஒருத்தங்க வந்துட்டு அந்த டிக்கெட்டை கிளைம் பண்ண வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த டிக்கெட் கையில கிடைச்சாதான் அந்த டிக்கெட்டை வச்சு உங்களையும் வச்சு என்கொயரி பண்ணி உங்களுக்கு தான் அந்த டிக்கெட் விழுந்திருக்கு, நீங்க தான் வாங்கினீங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பரிசு வந்து கிடைக்கும். இதுல வந்து வேற ஒருத்தருக்கு அந்த டிக்கெட் கிடைச்சிருந்தாலுமே அவங்க பார்த்துட்டு இந்த பரிசு வந்து விழுந்திருக்கு, இதை போய் நம்ம கிளைம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ரீச் பண்ணினாதான் அவங்கள வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பிடிச்சி அவங்கள்ட்ட நம்மளோட அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ யாருமே அந்த டிக்கெட் வந்து பார்க்கல, இல்லை வந்து பார்த்துட்டுமே
இதை வந்து கிளைம் பண்ண போனால் ஒருவேளை மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கே சப்மிட் பண்ணலை அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து ஒரு மிஸ் ஆன டிக்கெட்டாக தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் தான் வாங்கினீங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த டிக்கெட் போய் கவர்மெண்ட் கையில் கிடைக்காத வரைக்கும் உங்களுக்கான அமௌண்ட்டுங்கிறது கிளைம் பண்ண முடியாமல் போயிருங்க. ஸோ அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு லாட்டரி டிக்கெட்டு கேரளா போய் வாங்கினாலுமே அதை ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பரிசு விழுகலைன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஆனால் பரிசு வந்து விழுந்துருச்சு, அதுவும் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு ஒரு டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து பத்திரமா சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. நம்மளோட கமெண்ட்லையுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. டிக்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களால் வந்து பரிசை வந்து வாங்கிக்க முடியாது. அதனால நீங்கள் இனிமேல் லாட்டரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடையில், இந்த கேரளாவில், இந்த லொக்கேஷனில் வந்து நான் இந்த டேட்ல இந்த லாட்டரி டிக்கெட் தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பரிசு வாங்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு 99% வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ அதனால கொஞ்சம் சேஃபாக வந்து டிக்கெட்ஸை வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வந்து தேர்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. தேர்ட் பிரைஸ் விழுந்தது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். அப்படி விழுந்தாலுமே அவரால் வந்து கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து அந்த டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. இது வந்துட்டு லக்கு தான் நம்ம சொல்லணும். இது லாட்டரி டிக்கெட்டுங்கிறது பேசிக்காக ஒரு லக்கை பேஸ் பண்ணது தான். ஸோ அப்படி லக்கை பேஸ் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அன்லக்கான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உங்கள் டிக்கெட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் வந்து டெய்லி டிக்கெட்ல விழுந்துச்சாம். ஸோ அவருக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பூஜா பம்பர் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பூஜா பம்பரோட டிக்கெட்டை வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வாங்கலாம்னு இருக்கேன். ஸோ வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் போய் வாங்க போறேன். நீங்க யாராவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நம்பி யாருமே ஏமாந்துடாதீங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குற எல்லா டிக்கெட்டுமே மேக்ஸிமம் வந்து ஃபேக்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆப்பையும் நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. டைரக்டா கேரளா போய் கேரளா லாட்டரி டிக்கெட்டை வாங்கி உங்களோட லக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.